Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. ஹாய் வித்யுத். வணக்கம் வணக்கம் ரமேஷ் சார், குட் மார்னிங். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரமேஷ் சார், லுக்கிங் ஃபார்வர்ட் டு a great game tonight. ஆமா, நீங்க எப்படியும் நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது ஒரு சீக்ரெட் இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் நம்ம the clash of the titans in the south ன்னு சொல்லலாமா? ஏன்னா சென்னை vs ஹைதராபாத், எப்படி சொல்லலாம் அதை? இது வந்து கிளாஷ் ஆஃப் போட் கிளப் ரோட். ஆக்சுவலா நம்ம அப்படிதான் பேசுறோம். ஏன்னா மாரன் சார் வீடு இங்க இருக்கு, என்சிடாசன் வீடு சார் இங்க இருக்கு. அதே மாதிரி கிளாஷ் ஆஃப் போட் கிளப் ரோட் அண்ட் எம்ஆர்சி நகர், ரெண்டு பேரும் ஆப்போசிட் எம்ஆர்சி நகர்ல இருக்கு. சோ சென்னை பத்தியே பேசுறேன், நம்ம ஏரியா ஆரியபுரம் ஏரியா பத்தியே பேசிருக்கோம் நம்ம. போடுங்க, அப்படி இன்னும் வேற லெவல்ல கொண்டு வந்துட்டீங்க, க்ளோஸா கொண்டு வந்துட்டீங்க. பட் ஓகே, ஜஸ்ட் டேக்கிங் எ ஸ்டெப் பேக். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தா சிஎஸ்கே கடைசியில இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் டாப்ல இருக்காங்க. அண்ட் தே போத் ஹேவ் பீன் வின்னிங். மாற்றி மாற்றி அவங்களே ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சிஎஸ்கேயோட ட்ரெண்டு பார்த்தா ஆரம்பத்தில் தே டென் டு லூஸ் மேட்சஸ், ஐ திங்க் விச் இஸ் அ நார்ம் ஜென்ரலாகவே. அண்ட் தென் தே பிக்அப். அது என்னன்னு தெரியல, அது ஒரு ராசியா இல்லை என்னன்னு தெரியல. பட் ப்ராப்ளி நீங்கள் சிஎஸ்கே ஆடி இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா வாட் வில் பி த மூட் இந்த கேம்ப்? ஏன்னா கேம்ஸ் தோத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி தே பின் ஹேவிங் இஷ்யூஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங். தே மிஸ்ஸிங் தே கீ பிளேயர்ஸ். இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா காம்பினேஷன்றது இட்ஸ் வெரி கீ இல்லையா? அது சரியாக கிடைக்கலன்னா தென் அந்த ரிதம், அந்த மொமெண்டம் எதுவுமே இருக்காது. ஸோ வாட் இஸ் யோர் தாட்ஸ்? வாட் என்ன மாதிரி டீம் காம்பினேஷன் அவங்க போவாங்க? அவங்க மூட் செட், மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அண்ட் ஹவ் ஆர் தே கோயிங் டு லுக் அட் டுடேஸ் கேம்? ஆமா, சிஎஸ்கே வந்து இந்த they faced this problem before. நிறைய வாட்டி இந்த சிச்சுவேஷன் இருந்திருக்காங்க முன்னாடி. ஆக்சுவலா எனக்கு 2010ல இதோட worst situation. 5 மேட்ச் வரிசையா தோத்தோம் ஆக்சுவலா, and then we came back to win the title. So எனக்கு தெரிஞ்சு ஆனா இந்த வாட்டி I think the situation seems a lot more difficult. ஏன்னா present situation பார்த்தா நிறைய பேர் have not played in a long time. இப்போ நீங்க பார்த்தா they are still a lot rusty. ஏன்னா நம்ம பேண்டமிக் நிறைய பேர் ஆடலாம், பட் we are talking about people like வாட்சன், தோனி. அது முன்னாடி கூட 6 months ஆடல. ஸோ டெஃபினட்டா இட் டேக் டைம். அண்ட் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ஃபேஸ்ல we lost ராய்டு and Bravo, two very very crucial players. ராய்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிரமாதமா ஆடினாரு. அந்த மொமெண்டம் he couldn't take forward. So முன்னாடியோட டெஃபினட்டா it seems a lot more tougher. But ஆனா the good thing is in the match ராய்டு is going to be back, which is going to be a major boost for us. எனக்கு தெரிஞ்சு we have to go back to the old combination of Watson and Faf opening the innings. Watson has to come good. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேக்கு. நீங்க பாத்தீங்க 2018 ஃபைனல்ஸ்ல அந்த டோர்னமெண்ட் he had a very very quiet டோர்னமெண்ட். இல்லை நான் கரெக்டா எஸ்ஆர்ஹெச்சோட இதே டீம் ஆட போறோம், அவங்களோட ஃபைனல்ஸ் டூர் அடிச்சாரு. லாஸ்ட் இயர் மும்பையோட ஃபைனல்ஸ்ல he got close to 100, although we didn't win that game. So அவருக்கு வந்து we have to give him some time. Definitely he will be back. It is not going to be as easy as before. நான் சொன்ன மாதிரி there are a lot of things we have to take into account. But எனக்கு நம்பிக்கை இருக்கு, சிஎஸ்கே டீமுக்கு நம்பிக்கை. we will definitely be back in the game. Bravo also there's the other option. நம்ம விக்கெட்டை பார்த்து we have to take choices between Bravo. இம்ரான் தாஹிர் வந்து is a brilliant match winner. லாஸ்ட் இயர் ஐ திங்க் அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டர் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆடவே இல்லை அவரு.
ஸோ அவர் அந்த ஆப்ஷன் கூட பார்க்கலாம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் அந்த துபாய் விக்கெட் எப்படி இருக்க போகுது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா ஹேசல்வுட் ஆடுறது பெட்டர், விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆனா இம்ரான் தாஹிர். ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா we have to get the combination going. And I still repeat, எனக்கு தெரிஞ்சு தோனி and ஜடேஜா have to bat up the order. ஏன்னா ஒரு நியூ பிளேயர் வந்து இவங்க வந்து they have done it day in and day out. Absorbing pressure is not big for them. They have been masters of T20 cricket, especially somebody like Dhoni. எனக்கு தெரிஞ்சு number 4 and 5 slot has to belong to them. Opening Faf, Watson, number 3 Raidu, and 4-5 have to belong to them. அதுக்கப்புறம் we can work out the combination. This is my personal opinion. Okay, fair point இது ஆக்சுவலா. இப்போ காம்பினேஷன் இஸ் ஒன், ஸோ தட்ஸ் வாட் யூ ஸ்போக். ஆப்வியஸ்லி வித் ராய்டு உள்ள வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் த பேட்டிங். அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் த பவுலிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ புது யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த ரித்துராஜ் கைக்வாட்லாம் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஸ்ட்ரைட் அவுட். டியூ ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் சான்சஸ் ஹேஸ் டு பி கிவன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ஆர் வெரி க்ரூஷியல், யூ ஹேவ் டு பி பேஷண்ட். பட் அந்த அளவுக்கு சிஎஸ்கேவால் பேஷண்ட்டாக இருக்க முடியுமா? வில் ருத்துராஜ் மாதிரி ஸ்டில் போவாங்களா, இல்லை வில் தே கீப் பிரிங்கிங் பேக் தி எக்ஸ்பீரியன்ஸே கொண்டு வந்துருவாங்களா திருப்பி? இல்ல, ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி we have to go with experience. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 3-4 கேம்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் ரமேஷ் நம்மளுக்கு. ஏன்னா we can't afford to experiment at this point. ஒரு 3-4 கேம் நல்லா பண்ணிட்டு then we can afford to do it. இப்போ அது பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி என்ன கேட்டா டாப் 3 எனி டீமுக்கு இம்பார்ட்டன்ட். நீ சன்ரைசர்ஸ் பார்த்தா கூட லுக்கிங் அட் பேஸ்டோ, வார்னர் அண்ட் வில்லியம்சன், 3 பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆர் பேட்டிங் இன் த டாப் 3. அதே மாதிரி நம்மளுக்கு we have to go with Watson, Faf and we are looking at Raidu. Okay, after 4-5 the power hitters come into play, something like a Dhoni, and if you have Jadeja doing that sheet anchor role at that stage, working the ball around, and then after he said he can go up to the bowling. அதுக்கப்புறம் நமக்கு ஜாதவ் இருக்காரு, பிராவோ இருக்காரு, சாம் கரன் can be a floater. So எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஹேவ் டு டேக் இனிஷியேட்டிவ் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து they have to take the initiative, and I think அது பண்ணாலே it will give them a lot more opportunity to experiment as the tournament goes on. இந்த டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா இப்போ 2-3 கேம் தோத்தா it will be very difficult for us. So in the next 2-3 games I'm hoping Bravo comes back and Dhoni, Jadeja வந்து மேல ஆடுனா I think it will do a lot of good for the team. And number 10, we have to be a little bit proactive in this stage. In the tournament பார்த்தா எல்லா டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் வின்னிங் கேம்ஸ். ஓகே, எனக்கு தெரியும் ஹிஸ்டரியில சிஎஸ்கே லைக் சேசிங், தோனி லைக்ஸ் சேசிங். ஆனா நம்ம கொஞ்சம் பிரசன்ட் சினாரியோ பார்க்கணும். இந்த டைம்ல எப்படி இருக்கு துபாயில, அபுதாபில எப்படி இருக்கு, ஷார்ஜா சேசிங் கிரவுண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் 220 கூட சேஸ் பண்ணலாம், நம்ம பார்த்தோம் அந்த கேம். பட் துபாயில் ஆட போறோம், அங்க we may have to look at that option as well. ஸோ என்னோட வியூவில் பார்த்தா ஆப்வியஸ்லி டியூ ஃபேக்டர் இஸ் ஒன். யூ குட் ஹவ் சீன் அந்த டீம் பவுலிங் செகண்ட் ட்ரைங் டு கிரிப் த பால். ஏன்னா அதுக்கு நம்ம என்ன தான் நீங்கள் டவல் வச்சு தொடச்சாலும் இட்ஸ் டஃப். ஏன்னா போய் ஆடினா தான் அதோட இது தெரியும். நம்ம உட்காந்து இங்கேருந்து பேசலாம். ஏன்னா தட் இஸ் ஒன் ஃபேக்டர். ரெண்டாவது, பட் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா சிஎஸ்கே சேசிங் போது ப்ராப்ளி த இன்டென்ட் வாஸ் மிஸ்ஸிங். அந்த அக்ரெசிவ், த நார்மல் அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு வேகம், அது ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் 2-3 கேம்ஸ்னால அப்படி இருந்ததான்னு தெரியல. பட் எனக்கு ப்ராபப்ளி அப்படி தோணித்து. இல்ல, நீங்க வந்து 200% ரைட். ஏன்னா ஒரு T20 கேம்ல the first 6 overs and the last 3 overs play a very very important role. நம்ம என்ன இருக்குன்னா நம்ம 6 overs 35 தான் அடிக்கிறோம், at the same time wickets ஆ லூஸ் பண்றோம். சோ அது ரெண்டும் ஆனா it is very very difficult. நீ 38 for no loss இருந்தா கூட வாட்சன் மாதிரி பேட்ஸ்மேன் செட் ஆந்தா he can make up in the end. ஆனா நீங்க 35 அடிச்சு 2 விக்கெட் லூஸ் பண்ணா then it puts tremendous pressure on the middle order. சரியா, they not able to play freely because of that. So நீங்க அதான் your strategic point of view have to be very very clear. நீங்க 38 அடிங்க, 35 30 அடிங்க, ஆனா நீங்க no lossல இருக்கணும். So at next ஒரு 5-6 overs you can really push. இல்லனா we have to go hard at the first 6. நீங்க ஒரு KKR மாதிரி பார்த்தா சுனில் நாராயண் is given the free license. உனக்கு ஒரு 18 runs of 8 balls ஆனா நம்மளுக்கு போனஸ். We don't mind if we lose. Maybe on the strategy பார்க்க, maybe you can look at Sam Curran. நீங்க 25 runs quick வந்தா கூட நமக்கு டீமுக்கு போனஸ். அப்போ Jadeja can bat down the order and he can play well in the slot. So we have to be a little bit proactive in this stage. அதே combination sometimes it won't work. Yes, I know. நான் திரும்பி சொல்றேன் 10 years we have been coming to this thing, but sometimes we have to think out of the box and we may have to look at something that way. ஓகே, இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளா இருக்கு வித்யுத். ஆப்வியஸ்லி நீங்க ஆன்சர் பண்ண யூ சூஸ் வெதர் ஆன்சர் பண்ணணுமா வேணாமான்னு. இப்போ எல்லா ஐபிஎல் டீம்ஸ்லேயும் லோக்கல் டேலண்ட்னு தே க்ரூம் சம் ஒன். ஆப்வியஸ்லி இப்போ சிஎஸ்கேல பார்த்தா இருக்காரு. இருந்தாலும் ஆப்வியஸ்லி இப்போ
ஜெகதீஷன் எடுத்துட்டீங்கன்னா 2 வருஷமா ஸ்குவாட்ல இருக்கார், பட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. வேறஸ் நம்ம ரித்ராஜ் கைக்வாட் வந்ததுக்கு கொடுக்குறோம். என்ன ரேஷனல், பிகாஸ் என்னோட வியூவில் ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஹேஸ் டு வின் த கேம், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற டீம்ஸ்லாம் அந்த அப்ரோச் பண்ணுற மாதிரி ஏன் சிஎஸ்கேல அது எதாவது ஆர் வி மிஸ்ஸிங் அவுட் எனி திங், அங்கே எதாவது மிஸ் பண்ணுறோமா? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டேலண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் இல்லையா? அது ஏன்னா தெர் இஸ் அ பேஷன், சென்னைனாலே ஒரு பேஷன் இருக்குது, சென்னை மக்களோட ஒரு கனெக்ட் இருக்குது. அப்போ சென்னை நம்ம தமிழ்நாடுலேருந்து இப்போ நட்ராஜன் பாருங்க, ஹைதராபாத்தில் போய் இஸ் bowling really well. இஃப் யூ லுக் அட் ஆல் த பிளேயர்ஸ், விஜய் சங்கர் ஹைதராபாத்தில் இருக்கார், தினேஷ் கார்த்திக் கொல்கட்டாவில் இருக்கார், அஸ்வின் டெல்லியில் இருக்கார். நான் வந்து ரீஜனலிசமாக அதை பார்க்கல, பட் லோக்கல் டேலண்ட்டை வந்து ஒரு சென்டர் ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கலாமோ, ஜெகதீஷன் மாதிரி ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணித்து. உங்கள் கருத்து என்ன அதில்? I think fair point. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம maybe we can plan better for our bench strength. We have to throw them in so that they know where they stand. Okay, நம்ம பாபா அப்படி கூட 2-3 years ஸ்குவாட்ல இருந்தா ஆனா ஆடவே இல்லை சிஎஸ்கேக்கு. சேம் திங் இஸ் ஹேப்பனிங் வித் ஜெகதீஷன். ஸோ நீங்க சண்டே த்ரோ them into the deep sea, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. அந்த இன்செக்யூரிட்டி, எனக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு we don't know. Sai Kishore also is there. But having said that, ஒரு நடு ஸ்டேஜ்ல, ஒரு in between stage, I'm talking about year 2010 to 15, நம்ம தமிழ்நாடு also we didn't produce too many T20 specialists actually. அந்த டைம்ல பார்த்தா we are only talking about MVJ, R Ashwin, Dinesh Karthik, and 2017 க்கு அப்புறம் you got people like Natarajan, Varun Chakravarti coming. M Ashwin நல்லா பண்ணுங்க, you got AB de Villiers out that way, he's doing for Kings 11, he's playing well. So maybe அந்த டைம்ல they could have looked to get in some local talent actually. நீங்க first 3 years பார்த்தா Badri, Ashwin, Na, and maybe a couple of Palani Amarat played a lot of games. People like KB, Arun Karthik, all were there in the squad. But on the time they didn't want to break a winning combination. But in the tournament, I think this is a wake-up call for us in the sense we have to start planning. Number CSK as a franchisee, I think we can do a lot of work pre-tournament and post-tournament, but a lot of other teams do. Throughout the year, we need to have a core group and at least keep them ready when the IPL comes. Adu mari panna. Now we have to start planning. Okay, so I think that has to be done. And definitely, at least for the last two years, we could have given people like Jagdishan at least a couple of games chances. So avarukku theriyum IPL aadna enna expect pannom. So that's a beautiful point. And number I think they will start looking into it, and we need to start planning for that. Adu pannom definitely. ஏன்னா என்னோட கருத்து வந்து இஸ் வெரி சிம்பிள். நம்ம ஆப்வியஸ்லி நம்ம கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து தளபதி நம்ம பேர் அட்ரிபியூட் பண்ணுறோம். பட் ஆனால் நான் அதையும் தாண்டி நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறோம், இங்கேருந்து என்ன டேலண்ட் நம்ம ஹார்னஸ் பண்ணுறோம். ஏன்னா இது எனக்கு முக்கியமாக ஏன் தோணுதுன்னா, இப்போ நட்ராஜன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக போடுறாரு, ஃபென்டாஸ்டிக் பவுலிங் ஹைதராபாத்க்கு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, முருகன் அஸ்வின், phenomenal bowling. ABD out ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. Washington Sundar, he got beautiful about Rohit Sharma wicket at 4 overs 14 runs, unbelievable actually. நான் அதை அடுத்து சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக போடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வாஷிங்டன் சுந்தர் எனக்கு பிடிச்ச விஷயம்னா கம்போஷர். ஃபேஸில் எதுவுமே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கில் அது. ரிலாக்ஸ்டாக அந்த 4 ஓவரில் ரொம்ப எல்லாமே தமிழ்நாடு கிரிக்கெட் ப்ரொடியூஸ் பண்ண டேலண்ட். ஸோ இது அஃப்கோர்ஸ் நான் இது வந்து மோர் ஆஃப் லோக்கல் டேலண்ட் ப்ரொமோட் பண்ணுற ஆஸ்பெக்டில் தான் நான் இது பார்க்குறேன். மற்றபடி ரீஜனலாலாம் இது பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. ஸோ வெரி குட். அடுத்து இப்போது சிஎஸ்கே பற்றி பேசினேன், இப்போ ஹைதராபாத் பற்றி பேசினேன். நான் வந்து டேவிட் வார்னர், பேர்ஸ்டோ, வில்லியம்சன் ஒரு நிமிஷம் மறந்துடுறேன், மனிஷ் பாண்டே, ஒன் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட்டர். ஏன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் ஹைதராபாத். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டி பிளேயர். பட் இந்த 3 பேர் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ஓவர் ஷேடோ ஆகிடுறாரு அதில். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் மட்டும் இல்ல, he's one of the best fielders I have seen, Ramesh. The long off the way he handles left right, he runs from one side of the ground to the other side, the kind of energy he brings in, and he is a match winner at the bat. ரொம்ப simple actually. Okay, but எனக்கு தெரிஞ்ச it works in the more positive way with Williamson coming in, releases some pressure for him.
இப்போ வார்னர் பேஸ்ட் அவுட் ஆனா if Williamson didn't play எனக்கு I still can't understand the logic. நீங்க எப்படி ஒரு கேன் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் உட்கார வைக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. he is one of the best batsmen in the world. அவர் நம்ம டீம் ரைனா உட்கார வைக்கிற மாதிரி எனக்கு I still don't understand the logic. I'm talking about format based, but Williamson வந்து has achieved great things and it showed straight away. Last match Williamson's 40 of 26 balls was the game changer. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல two people had got out, Sunrisers wouldn't have got such a big score actually. சிலர்ல எனக்கு அது புரியவே இல்லை. Anyway, that's happened and he's come back, he's done well, but what it will do for Manish Pandey is definitely it will allow him to play with a lot more freedom. ஏன்னா எனக்கு தெரியும் வில்லியம்சன் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கா மிடில் ஓவர்ஸ் விளையாடுறதுக்கு, நான் கேன் ப்ளே மை ஷாட்ஸ் லாட் மோர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் வில் டூ அ லாட் மோர் குட் ஃபார் ஹிம். இன்ஃபேக்ட் என்னோட வித் டியூ ரெஸ்பெக்ட் டு வார்னர் என்னோட சாய்ஸ் ஆஃப் கேப்டன் வந்து வில்லியம்சன் தான். ஏன்னா டு பி ப்ரூட்டலி ஹானஸ்ட், ஒன் பர்சன் வாஸ் கம்போஸ்ட் காம் அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஃபைனல் வென் தே லாஸ்ட் இங்கிலாந்து கூட இஸ் கம்போஷர் ஆன் த ஃபீல்டு அதெல்லாம் பார்க்குறபோது எக்ஸ்ட்ராடினரி. சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபீல்டில். ஸோ நான் என்னோட வியூ ஹைதராபாத்துக்கு ஒரு ஆப்ட் கேப்டன்னா நான் வந்து வில்லியம்சன் தான் சொல்லுவேன். பட் யூர் ரைட், அந்த அவர் அந்த பெஞ்ச்ல உட்காந்து பார்க்குற போதே ஐ ஃபெல்ட் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. I couldn't digest the fact there was no either he was injured or he wanted time to get into the tournament. எனக்கு தெரியல, but otherwise I don't think it's a wise decision at all. Absolutely. So okay, இப்போ நம்ம ஹைதராபாத் போலிங் ஸ்ட்ரென்த்ஸ் பற்றி பேசலாம். இப்போது சிஎஸ்கேல போலிங் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும்னு நினைக்கிறேன் காம்பினேஷன் வைஸ். உங்கள் கருத்து என்ன அதில்? ஆமா, ஓவரால் டெஃபினட்டா நம்ம வந்து இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ்ல we have to get better. அது போய் டவுட் இல்லை. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி டூ இம்பார்ட்டன்ட் we have been bowling well in the power play. Actually power play நல்லா பண்ணிருக்கோம், we have been picking wickets. ஆனா டெத்ல we have been hurt very very badly. So அங்கதான் ராரு போட போற. தீபக் சார் will have to bowl 2 overs. Other 2 overs Hazelwood has to bowl, which means அந்த டைம்ல we won't have players to play இம்ரான் தாஹில் or Bravo. ஏன்னா எண்ட் ஓவர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தீபக் சார் 2 ஓவர் போடணும், மீதி 2 ஓவர் ராரு போடுவார். Bravo can do it. Okay, Bravo had quite ரொம்ப ஒரு ordinary CPL னு சொல்றேன் அவர் ஸ்டாண்டர்டுக்கு. So how he is going to come back after injury first game? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப crucial game. CSK இன்னும் ஒரு தோல்வி வந்தா நம்மளுக்கு வந்து it's really pushing us back in the wall. So இந்த கேம்ல Bravo risk எடுக்கணுமா? Keeping in mind we have to have 2 overs in the slogல. So அதெல்லாம் பார்க்கணும், டெஃபினட்டா பார்க்கணும். So அதை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு CSK slog bowling is going to be very very important. நான் ஏன் சொல்றேன்னா we have always been a team where okay number 10-15 runs field extra than that we'll be able to make it up in our batting and the power hitting ability we have, the kind of players we have to handle pressure. இப்போ அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஏன்னா வாட்சன் is not fired and Dhoni is not fired. So அவங்க ரெண்டு பேர் ஃபயர் பண்ணா அது பண்ணலாம். You can have the option of playing an extra all rounder who can we can give that extra 15 runs in the field. ஆனா இப்போ பண்ண முடியாது. So I think Hazelwood has to play. He bowled very very well last game. So slogல வந்து ரொம்ப ரொம்ப important. I think middle overs Piyush Chawla will do the job and Jadeja is in for a good performance. And I think he's too good a player to be kept out for too long. So I don't think there's too much of a worrisome factor. நம்ம கேதர் ஜாதவ் எப்படி யூஸ் பண்ண போறோம்? அவர் நம்பர் 7ல ஆடுறதுக்கு எனக்கு T20ல டாப் 6 அடிக்கலனா you batted very very badly. நம்ம வந்து 20 overs பத்தி பேசுறோம். ஜாதவ் நம்பர் 7 நம்பர் 8ல வந்து ஆடுறதுக்கு we can think of all-rounder at that stage, or we can think of a bowler at that stage. So he's a very very good player mind you, but on the combination பொறுத்த வரைக்கும் அது லேட்டா அவர் ஆடணுமான்னு தெரியல எனக்கு அதான். So we have to work that out, and a slog is going to be very very crucial, and how we are going to bat the first 6 overs is going to be crucial. நம்ம திரும்பி 35 runs and wickets lose பண்ணா நீங்க நேத்திக் மேட்ச் பார்த்தா கூட that's what happened actually. But Mumbai வந்து ரோஹித் சர்மா he didn't get much runs in the power play. ஆனா அந்த between the 10th and 14th over நினைக்கிறேன் he really அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்மள இருக்காங்க. ராய்டு and Faf can do it. They take time but they'll be so அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளான். I'm sure we will do it. I think this break has done a lot of good for us to get our thoughts back and get the right combination. Definitely நல்லா பண்ணுவோம். But in the ரெண்டு aspect if we are able to get better we will surely start winning games. Okay. Looking at இப்போ ஹைதராபாத் bowling பார்த்தா புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான் எல்லாமே குவாலிட்டி bowlers. நபி, ஸோ நீங்கள் என்ன இப்போ காம்பினேஷனில் ஹைதராபாத் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களோட bowling attack is fairly good. நல்ல அட்டாக் இருக்கு அவங்க கிட்ட. நான்
I honestly believe that batsmen wins games, but bowlers win championships. 2016 Sunrisers win pancha. They won because of Rashid Khan, Bhuvneshwar Kumar. They have the two best bowlers in T20 cricket. There Nabi Mari வந்து bowler BPL மாதிரி tournament IPL அவன் வந்து ஆடச்சே he performs. பாவம் because this foreign rule நால he doesn't get to play much. ஆனா அவர் ஆடினா 425 பேட்டிங்ல போய் ஒரு 20-25 அது மாதிரி பிளேயர் ரிசர்வ் இருக்குது வந்து இஸ் a big boon for a side. So எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் வித் more than the bowling, Khalil is a good bowler. நம்ம நட்ராஜன் வந்து யாக்கர்ஸ் வந்து at will போட்டாரு. நம்ம toughest ball to hit in T20 cricket is a yorker. அது வந்து நேற்று ஷேன் பாட் இன்டர்வியூ பார்த்தேன் இன் பிட்வீன் மேட்சஸ் வந்து பிட்வீன் இன்னிங்ஸ் சாரி அவர் வந்து பியூட்டிஃபுல்லா சொன்னார் லைக் தி bowlers are getting into the group, you know, it's been ஏன்னா யாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணது is not easy at all, you know, you have to work a lot for it. So நிறைய பிளேயர் வந்து they have come back from the, you know, pandemic 6 மாசமா இல்ல, so slowly they will get back. Natarajan has been doing it fantastically. நீங்க வந்து very few people can hit a yorker. Maybe people like AB de Villiers who can come in and hit you over square leg for a 6. அது மாதிரி ஆச்சா ஒன்னும் பண்ண முடியாது. So they have people like Khalil who's bowling well, Natarajan is bowling his yorkers well, Bhuvneshwar Kumar, so their last 4 overs is taken care of. நம்ம சொன்னமே last 4 overs 2 overs Bhuvneshwar Kumar, 2 overs வந்து Natarajan போடுவாரு. அவருக்கு ஒரு பேட் இருந்தா Khalil இருக்கா. You have people like Rashid Khan to bowl the middle overs, and the Abhishek Sharma nalla potter actually. So again we have to target Abhishek Sharma. ஏன்னா Rashid Khan வந்து you have to look to play 425-30 without giving a wicket. Abhishek Sharma வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் and Khalil டார்கெட் பண்றோம். அது Bhuvneshwar Kumar, Rashid Khan 430 ஆடுனா I think the 60 runs in 8 overs. The other 12 overs you have to plan how you are going to launch at these bowlers. So அது மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணா, you know, and whatever comes from Rashid Khan and Bhuvneshwar Kumar beyond 30 is a bonus for us. So adha mari konjam plan panni I think it will be a lot better off. But Sunrisers vandu enak thenju they are red hot favorites. Yen solrena favorites nu sonna because of the way they played last game. அவங்க வந்து 160 170 டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க they are going to bat first நினைக்கிறேன். They are not going to look to chase. They are a smart team. They 160 acha kuda they'll have the confidence they saying that say நம்மளுக்கு அந்த bowlers இருக்காங்க டிஃபெண்ட் பண்ணதுக்கு, and that's a luxury to have in T20 cricket. ஏன்னா நீங்க Bairstow, Warner, Williamson அவங்க நீங்க மூணு பேர் வந்து 160 170 எடுத்துனாங்க. We have the firepower and the bowling to get the other team all out. அங்கதான் CSK have to come hard at the top 3. அவங்க 40 for 3 இருந்தா வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ்க்கு கேம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் இது வந்து விஜய் சங்கர் இல்லாம நம்ம பேசுறோம். ஆமா ஆமா கரெக்ட். ஏன்னா இஸ் ஒன் ஆல் ரவுண்டர். இஃப் ஹி கம்ஸ் இன் the batting வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது and he also bowls. So இது ஹைதராபாத் கொஞ்சம் டெஃபினட்டா ஸ்ட்ராங் டீம் தான். பட் இது வந்து யார் டாஸ் வின் பண்றாங்களோ they should bat first according to you. எனக்கு தெரியும் டெஃபினட்டா if they going to continue playing the same wicket டெஃபினட்டா எனக்கு டியூ ஃபேக்டர் பை தெரியல. நேத்து அபுதாபில ஆடினா ராகுல் சார் was getting the ball to spin a lot, so I don't think there was much due. நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் ராகுல் சார் ஸ்பின்னிங் த பால் a lot. 2-3 பால் வந்து கிளென் மேக்ஸ்வெல் போட்டா டர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. அது வந்து டியூ இருந்தா பண்ண முடியாது. சோ அகைன் நம்ம இங்க இருந்து சொல்ல முடியாது எவ்வளவு டியூ இருக்கு எவ்வளவு டியூ இல்லன்னு. சோ டியூ இல்லனா டியூ கம்மியா இருந்தா டெஃபினட்டா டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணது பெட்டர் எனக்கு தோணுது. டியூ ஃபேக்டர் இருந்தா டெஃபினட்டா I know it's better to chase, keeping that mind. Yeah, in fact அக்டோபர் மாசம் தான் இங்க வந்து சம்மர்ல இருந்து போய் இந்த வின்டர் என்டர் ஆற ஒரு சமயம். அந்த ஹீட்டும் குறையும், ஆப்வியஸ்லி ஹியூமிடிட்டியும் இட் வுட் வேரி. ஸோ ஆனால் என்னோட வியூ என்னென்னா சிஎஸ்கே கன்சிடரிங் பவுலிங் இன்னும் டெஸ்ட் ஃபுல்லாக பண்ணாதனால சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சா சேஸ் பண்ணுறது தான் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட். ஏன்னா அதுதான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக தே குட் டூ. But whereas Hyderabad toss jeicha, they could bat first because their bowling attack is good. நான் கேப்டன் தான் பெஸ்ட். டாஸ் தோக்கறது தான் பெஸ்ட் இந்த சிச்சுவேஷன்ல ரமேஷ் சார். பெஸ்ட் CSK மூணு டாஸ் வின் பண்ணிருக்காங்க. இந்த டாஸ் தோனி எப்படி பிளேயிங், இந்த டாஸ் எப்படியாவது தோத்தா நிம்மதியா இருக்கும். You know, I think we analyze the toss too much. I think get it like good cricket in the end of the day. அது வந்து ரொம்ப ரொம்ப important. ஆனா நம்ம actually துபாய் மேல இடத்துல toss is actually a lot more crucial. ஏன்னா 40 ஓவர்ஸ்ல there is slight change in the wicket actually. இந்தியால பொறுத்த வரைக்கும் 40 ஓவர்ஸ் wickets are hard, you know, they run எக்கச்ச ஷார்ஜா மாதிரி இருக்கும். நீங்க பாத்துக்கங்க இந்தியால wickets இந்த IPL டைம்ல actually April May peak summerல wickets will be hard. Fast bowlersலாம் ஒண்ணுமே இருக்காது actually. In the time yes there is more debate on the toss because there is slight changes in the conditions. So but end of the day so ana
நீங்க சொன்னதுதான் ஆரம்பத்துல. இன்னைக்கு யார் ஜெயிச்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே போட் கிளப் தான் ஜெயிக்க போகுது. ஆமா, கட்டாயமா. வெரி குட். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்துட்டோம் வித்யுத். ஹைதராபாத்லேருந்து ஒரு பிளேயர் பிக் பண்ணுங்க, சிஎஸ்கேலேருந்து ஒரு பிளேயர் whom யூ திங்க் இன்னைக்கு இட் வில் பி தேர் டே டு டே. யாரா இருக்கும் அது? I think Hyderabad Patrika, I will take Rashid Khan. CSK is done well, and CSK Patrika, I would like to go with Watson. And I want Watson to come good. Watson வந்து மேல, if he comes good, trust me, we will be a force to reckon with. It will give a lot of confidence on the middle order. Watson வந்து he can play the long innings and he can strike the ball. He can play at 150 strike rate easy ஆட முடியும் அவருக்கு. So I really hope and pray he comes good. அது வந்து that will be a big relief for CSK. So I go with Watson and Rashid Khan. Yeah. ஸோ என்னோட பிக் வந்து இன்னைக்கு டுடே இஸ் தலேஸ் டே ஃபார் சிஎஸ்கே. நான் மார்க் பண்ணிட்டேன். And Hyderabad, I somehow feel Vijay Shankar will play and he'll be keen to make a statement. But obviously, and I'm impressed with Natarajan. அதாவது ஐ திங்க் அவர் சேலத்துலேருந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து நான் படித்தேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இவ்வளோ தூரம் ஒரு பிளேயர் வந்து ஆனால் த வே ஹி போல்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு. Yeah, sorry, I would like just one more thing I would like to say. I'm very, very happy. ஏன்னா நிறைய பேர் தமிழ்ல இருந்து நீங்க டாக்கிங் about நட்ராஜன், எம் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி, நம்ம வாஷிங்டன் சுந்தர், நம்ம ரொம்ப நாளா we have been talking about தினேஷ் கார்த்திக், எம் விஜய், ஆர் அஸ்வின், but I am very, very happy. ரொம்ப நாளுக்கு அப்புறம் all these guys are coming and doing fantastically well for Tamil Nadu cricket. It augurs very, very well for our state. They have been doing well. I really hope they are bringing great laurels to the state. And நம்ம தமிழ்நாடுக்கு வந்து நான் இது மாதிரி நல்லா பண்ணி they should take the state forward, and I am really hoping they do that. They have the potential to do it. இந்த மாதிரி they have been doing it in a big platform like the IPL. So first class cricket they should be able to do it. So I really look forward to that. Absolutely with you. So பாப்போம் இன்னைக்கு yellow versus orange. பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. Thank you, Ramesh. I look forward to it. Thank you, Vidyut. It's pleasure talking to you. ரொம்ப சந்தோஷம். அது ஒரு ex CSK கிளேயர்ட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you.